அசோகா அரிஷ்டம் இதை பற்றி பார்ப்போம். அசோகா அரிஷ்டம் பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு மருந்து, பெண்களின் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் அசோகா அரிஷ்டத்தை. அசோகா அரிஷ்டம் தனிப்பட்ட அசோக மரத்தின் பட்டையில் மட்டும் செய்யப்படுவது இல்லை. அசோக மரத்தின் பட்டையோடு நீலாம்பல், மரமஞ்சள், கோரைக்கிழங்கு, காட்டாத்தி, வேம்பு, ஆடாதொடை, சந்தனம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சீரகம், இஞ்சி அப்படிங்கிற 12 விதமான ஹெர்ப்ஸ் சேர்த்து அதுக்கு கூட தேன் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஊரல் கஷாயம். இதோட டோஸ் எப்படின்னு பார்த்துட்டோம்னா 15 ml 2 times a day diluted with 30 ml water. 15 ml அளவு அந்த மருந்தை எடுத்து 30 ml தண்ணீர் கலந்து நம்ம சாப்பிட வேண்டும். இதுக்கு என்ன அப்படி ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால், இது வாத பித்த கபம் 3 நோயாளிகளுக்கும் இந்த மருந்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொடுக்கலாம். 3 பிரகிருதியும் இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த அசோக அரிஷ்டத்துக்கு உண்டு. அசோக அரிஷ்டம் இட் பேலன்சஸ் வாதா பித்தா கபா. தேரையர் வெண்பா அப்படிங்கிற நூல் இதோட சிறப்பை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். வாதபித்த சேத்தும வரிசை பெறு மூவரக்கும் ஆதரவாய் மெய்யில் அமருமே, பூதலத்தில் வீண் பிண்டி போல விடும் உடம்பையும் தணிக்கும் கான் பிண்டியாம் அசோகம். பிண்டிங்கிறது அதோட வேறு பெயர். பிண்டி ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் அசோகா. இந்த அசோகாவோட ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சூலக உரமாக்கி, யூட்ரோஜெனிக் மட்டுமல்ல, இதுக்கு ஆக்சிடாக்சிக் ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஆக்சிடாக்சிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய யூட்ரின் மசில்ஸை இது ஸ்மூத்தாக கான்ட்ராக்ட் பண்ணுது. ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன் இருக்கிறதுனால டிஸ்மெனோரியா அப்படிங்கிற பூப்பு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிகளை அது குறைக்குது. பூப்பு வலிக்கு ரொம்ப அருமையான மருந்து. அடுத்ததாக பார்க்கணும்னா மெனரோஜியா அப்படிங்கிற பெரும்பாட்டுக்கும் இது அருமையான மருந்து. டிஸ்மெனோரியா, மெனரோஜியா இந்த கண்டிஷனில் மட்டும் இல்லாமல் போஸ்ட் மெனோபாசல் விமனுக்கும் இதை கொடுக்கலாம். எப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் டிஃபிஷியன்சியில் வரக்கூடிய சிம்டம்ஸான இரிட்டபிலிட்டி, ஹெட்டேக், ஸ்லீப்லெஸ்னஸ், லாஸ் ஆஃப் லிபிடோ, எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், சைக்காலஜிக்கல் அண்ட் சொமேட்டிக் ப்ராப்ளம், ட்ரை வஜைனா, இதுக்கு இதை கொடுக்கலாம். வஜைனல் பெயின் நல்லா ரெடியூஸ் ஆகும் இந்த அசோகா அரிஷ்டத்தினால. போஸ்ட் மெனோபாசல் விமனுக்கு வரக்கூடிய கால்சியம் டிஃபிஷியன்சிக்கு இதில் சேரக்கூடிய ஹெர்ப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். நார்மலாக இதில் சேரக்கூடிய அந்த 12 மூலிகைகளும் பித்தா இதை குறைக்கக்கூடிய மூலிகைகள் அப்படிங்கிறதுனால பெரும்பாட்டுக்கு இது மிக அருமையான மருந்து. சோகு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சோகு அப்படிங்கிற இந்த சரக்கா இண்டிகாக்கு விதவுட் சாரோ அப்படிங்கிற ஒரு செல்ல பேரும் உண்டு. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஆனாலும் பெப்டிக் அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட் டாக்டரோட கன்சல்ட்டிங் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. ஒருவேளை இது வயத்தில் உங்களுக்கு இரிட்டேஷனை உண்டாக்கலாம். யூ ஹாவ் டு டேக் இட் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஃபிசிஷியன் ஒன்லி. யூஸ் பண்ணி பாருங்கள் சோகு அப்படிங்கிற அசோகா அரிஷ்டத்தை.